நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சிறப்பு நிகழ்வாக திருப்பூவல்லி நாட்டியத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு காலால் கலக்குண்டு தத்தளித்து தளரும் எல்லா உயிர்களும் கடைத்தேற ஒரே வழி அஞ்செழுத்தின் புனைபிடித்து பூவொடு நீர் சுமந்து ஏத்தி முட்டாது சிவபூசை செய்தலே ஆகும். இப்பூவுலகில் பூவும் நீரும் எவ்விடத்தும் மலிந்திருக்கும் பொழுதும் பூவினை கொய்து சிவத்தின் திருவடிகளுக்கு ஆக்கி பரவும் பெரும் தவமுடையோர் மிகச்சிலரே. நகமெலாம் தேய பூக்கொய்து தன் பிறவி அறுக்க பிறவா நெறியானை வழிபட்ட நிலையை அப்பர் பெருமான் வாக்கினால் குறித்துள்ளமை உய்த்துணரத்தக்கது. நாள் வழிபாட்டிலே நனைகொண்டு நம்பன் நல்லடி நாடுகின்ற நேரம் திருப்பூவல்லியை அடியார்கள் காண அரங்கிலே அலர்விக்கும் திருக்குறிப்பை உளத்தே ஊன்றினான். ஊனை உருக்கும் உடையான் இற்றை நாள் நிகழ்வு பற்றற்றான் பன்னாளாய் உளத்தே தீட்டிய ஓவியத்தின் வெளிப்பாட தத்தம் கரங்களால் தூமலர் கொய்து சிலம்பு சேர் குறைகடல் பெய்து சிவத்தை வழிபடுதலை வலியுறுத்தும் முகமாக மணிவாசகப் பெருமான் திருப்பூவல்லி என்னும் இவ் அற்புத பதிகத்தினை அருளிச் செய்துள்ளார். இப்பதிகத்தை நாவில் கொண்டு நிமலனை நெஞ்சில் நிறுத்தி பூவல்லி கொய்து பூவை பங்கன் பொன்னடிகளை ஏத்துவோரை மாயை ஒரு நாளும் வெற்றி கொள்ள இயலாது. மாயா விஷயம் நீக்குதல் எனும் பதிக உட்கருத்து இதனையே உறுதியாய்ச் சுட்டுகிறது. நாளும் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி சிவதா சிவதா எனும் திருநாமம் நாவில் ஏற்று உமிழ்நீர் தெரித்து கொய்மலர் கேடுபடா வகையில் வாயில் துணி கட்டி மலர் கொய்து ஏய்ந்த மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்பொடும் வணங்கி ஏருடை ஈசன் எழில் நிறை குறைகளல் சேர்ந்த சீரடியார் சிவகாமியாண்டாராக சிவ மணிகண்டன் கொய்த மலர்களை வகை வகையாய் அழகுமிளிரும் மாலைகளாக தொடுத்து அரனுக்கு அணிவித்து அகமகிழ்தலையே அந்தம்வரை அரும் தொண்டாக ஆக்கிக்கொண்டு உருகி நின்ற முருகநாயனாராக சிவ முருகன் மலையாக்கும் மிகு புகழ் திருப்பணியினை சிறமேல் கொண்டு செவ்வனே சிவத்தொண்டு செய்தொழுகும் சமயத்தில் சிவத்திற்கான செழுமலர் ஒன்றை கையிலெடுத்து அதனை மிகு நாற்றம் முகர்ந்தமையால் அப்பழிச்செயல் செய்தவர் அரசியார் என்றும் பாராமல் அவர் மூக்கை அறிந்த துணிவு மிகு தனித்தொண்டர் செருத்துணை நாயனாராக சிவத்து ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கன்னி மாடத்திலிருந்து நாளும் மட்டவிழ் மலர் கொண்டு மாலைகள் பாவாக்கி புற்றிடம் கொண்டானை பற்றிய பற்றினால் மேருமலை நிகர்க்கும் மாதவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை தனித்துணை துணை செய்ய தன் வாழ்க்கை துணையாய் பெற்று சிறந்த அருந்தவத்து சங்கிலியாராக சிவமாணி இவர்களைப் போலவே மலர்த்தொண்டே செய்து மன்னவன் மலரடி சேர்ந்த சீரடியர்களும் நாயன்மார்களும் பலர் உள்ளார்கள். இன்றும் திருப்பூவல்லி பதிகத்தை முழுவதுமாக பாடிக்கொண்டே வைகரையில் இன்னும் அவிழாத போது நிலை புதுமலர் கொய்து நாளும் சிவ வழிபாடு இயற்றி வரும் திருத்தொண்டர்கள் காண கிடைக்கிறார்கள். சிவ வழிபாட்டிற்கென உயர்வாக குறிக்கப் பெறுவன அட்டமலர்கள். புறத்தே மலரும் புறமலர்கள் 8ம்
அகத்தே மலர வேண்டிய நற்குணங்களாம் அகமலர்கள் 8ம் மற்றும் என்றும் சிவ வழிபாட்டில் மேலான நற்பயன்களை நல்கவல்ல வில்வம் என்னும் இற்றை நாளில் அழைக்கப் பெறும் கூவிளம் எனும் இவை 17ம் இன்று இங்கே மலர்ந்து மனம் வீசி மதிகுழலின் மலரடிகளை அலங்கரிக்க உள்ளன. நம் இறைவனின் தேனுந்து திருவடிகளை தொட்டு வணங்கி தம் பிறவி பயனை உருமாறு மலராக மலர்ந்திருக்கும் மழலையரை மெய்யடியார்கள் முன் மெய்ப்படுத்த மனமோகை மிக்குற்றது. புறமலர்களுள் 8 மலர்கள் நந்தியாவட்டமாக சோனியா, வெள்ளருக்காக சாய் கீர்த்தனா, செந்தாமரையாக ககனா, செண்பகம் மலராக மதுரமொழி, புன்னை மலராக மோனிகா, குவளை மலராக நங்கை, பாதிரி மலராக ஆதிரை, அலரி பிருந்தா, இவர்களுடன் கூவிளமாக பவித்திரை. ஆண்டரசு ஐயாவுடைய தங்கையார், ஆண்டரசுக்கு தங்கை. அடுத்து அகமலர்கள் 8 புலன் அடக்கம் சோமேசு குமரவேல், கொல்லாமை ஆண்டரசு, மெய்யறிவு விசாக், பொறுமை சோமேஸ்வர பாண்டியன், தியானம் சுரக்ஷித், உண்மை குகன், அன்பு சூர்யா, தவம் கௌதம். இம்மலர்களை கொய்து வர குடலிசை கை கொண்டு குழுமத்துடன் கூடி வரும் எளியவராய் சிவ வன்மீகநாதன். மலர் என்றாலே அது மங்கையரை குறிப்பது. என்றும் எங்கும் எழில்கொள் ஏந்திழையரோடு ஏந்து நின்று ஏற்றம் தருவது. புத்தாடை உடுத்து புதுக்கூடை எடுத்து ஆடலும் பாடலும் மெய்க்கொண்டு மலர்களங்களால் மலர் கொய்ய வருகின்ற இளம் தளிர் ஏய்ப்ப இளைய அடியார்கள் சுசித்ரா, நிவேதிதா, ராஜி, கீர்த்தனா மற்றும் ஸ்ரேயா நனையொத்த நல் அடியார்கள் மற்றும் ஷில்பா, ஐஸ்வர்யா, ராதா, மதுமிதா மற்றும் குந்தவை முற்றாத முறியொத்து முன்னிற்கும் முழுமையராய். ஆனந்தி, கலைமதி, குமாரி, சண்முகப்பிரியா மற்றும் அமுதா செழுங்களை போல் சிறப்புற்று சீர்மையராய். கீதா முருகன், லதா, நிர்மலாபதி, கலைச்செல்வி நீலமேகன் மற்றும் கீதா பாலா இவர்கள் கொய்து தரும் மலர்களை நிறைப்படுத்தி வாலறிவன் நற்றாளில் வாடாத மாலையாக்கும் திருநிறை தன்னார்வ தொண்டர்களில் பேரிளம் பெண்கள் கவிதா, கருணாம்பிகை, கலைச்செல்வி மற்றும் மஞ்சுதேவி. மலர் கொய்யும் குழாத்திற்கு கிளை வளைத்து பூச்சேர்க்க பேருதவி புரியும் தன்னார்வ தொண்டர் ஆசாராம். மாவார ஏரி மதுரை நகர் புகுந்தருளும் கோவின் வருகையை கட்டியம் கூற தனிப்பெரும் சிறப்புரை தன்னார்வ தொண்டர் சிவபிரகாஷ். சிவத்தை முன்னிறுத்தா எச்செயலும் விளக்கமுறாது வீழும் என்பதனை அரங்கேற்றி காட்டும் முகமாக சிவத்தை மதியா மதிகேடன் தக்கன் தன் வேள்வியினை தவிடிபொடியாக்க தெருமரல் கொண்டு வரும் வீரபத்திரராக சிவமதிவாணன். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் தன் திருநிறை திருவிளையாடல்களை மகிழ்வர நிகழ்த்திய மாண்புகு மன்னா மதுரையிலே பரியேறி பலர்கான மணிவாசருக்காய் வந்தருளிய அழகை அரங்கேற்றி அகம் குழைவிக்க ஆர்த்தெழும் பாண்டிய பெரும்பரியாம் சுபாஷ் ஐயா அவர்கள்.
நரியை குதிரை பரியாக்கிய வித்தகத்தால் பரியான பரிமேல் வரும் பரிமேல் அழகரை அடியார்களின் நிகழ்வின் இறுதியில் கண்டு தலை கொண்டு வணங்கி மகிழலாம். மாவார ஏறி மதுரை நகர் பூந்தருளும் மன்னனுக்காக அரங்கத்தின் நடுவே வகுக்கப்பட்ட வழியினை விடுத்து அடியார்கள் இருமருங்கும் செறிந்திருந்து நிகழ்வினை கண்டுகளிக்க வேண்டுமாய் அன்புடன் வேண்டுகின்றோம். பூவல்லி கொய்து பொன்னேர் அணைய மலர் கொண்டு மின்னேர் அணைய பூங்கழல்கள் ஏத்த அத்தன் திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கள் இங்கே வம்மின் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்கட்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமின் சுற்றுமின் தொடர்மின் விடேன்மின். திருச்சிற்றம்பலம்.